ஆண்களுக்கான குழந்தையின்மை, விந்தணுக்கள் குறைவு, இது நீங்கள் கல்யாணம் ஆன ஒரு வருடம் நீங்கள் மருத்துவர் அணுக வேண்டாம், இயல்பாக இருங்க. அதில் கருத்தரிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் கருத்தரிக்கலை அப்படின்னா 1 வருடம் கழித்து 2 பேரும் மருத்துவரை பார்க்கணும். 2 பேரையும் டாக்டர்ஸ் செக் பண்ணணும். விந்து பைகள் நார்மலாக சைஸ் இருக்கா, இயல்பான தாம்பத்திய உறவு, வாரத்துக்கு 4 முறைக்கு மேலே தாம்பத்திய உறவு பண்ணுறாங்களா, இதெல்லாம் டாக்டர்கள் பார்ப்பாங்க. டைட் அண்டர்வேர், டைட் ஜீன்ஸ் போடக்கூடாது, லேப்டாப் மடி மேலே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, செல்ஃபோன் பேண்ட் பாக்கெட் வைக்கக்கூடாது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும். இது எல்லாமே டாக்டர்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. மாத்திரைகள் என்ன கண்டிஷன், என்ன பிரச்சனைன்றதை பொறுத்து எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ விந்தணுக்களே இல்லை மிக மிக குறைவாக இருந்தால் சில மருந்துகள் ஒரு 110 நாள் சாப்பிட்றதன் மூலமாக விந்தணுக்களை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு அமெரிக்காவில் கிளீவ்லேண்ட் யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மருந்துகள் விந்தணுக்கள் குறைவாக இருக்கிற பெரும்பாலான ஆண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் விந்துக்கு தேவையான விட்டமின், மினரல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். அவங்க மனைவி கருத்து இருக்கிற வரைக்கும் அவங்க அந்த மருந்துகளை, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை தொடர்ந்து சாப்பிட்லாம். நல்லது அது.